ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி என்ன வந்து சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளானது தான். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டாங்க, தயிர் சாதம் செஞ்சு எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை, இதுதான் இருந்தது காலி. அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. நான் ஸ்பூன் போட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகெல்லாம் போட்டுக்கலாம். தயிர் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், இருந்தாலும் வீடியோ போட சொல்லி ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து நான் வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரே ஒரு பொருள் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், வெரி சாரி. அந்த பொருள் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். காஞ்ச மிளகாய், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். காஞ்ச மிளகா வந்து நீங்கள் கடுகு போட்ட உடனே போட்டுருங்க. நான் வந்து ஏன் வந்து லேட்டாக போட்டேன் அப்படின்னா, நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்து சமைக்கிறதுனால எப்பயுமே வந்து ஒரு பொருள் வந்து நான் அதுக்கப்புறமா போடுவேன். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து எனக்கு அது கட் பண்ணி கிள்ளி போடணும் இல்லைங்களா, அதனால் அதுக்கப்புறமா போட்டேன். நல்லா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே போல் தயிர் சாதத்தில் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்கணும், அது என்கிட்ட இல்லை. என்னென்னா வந்து மாதுளம்பழம் நான் வாங்கலை. மாதுளம்பழம் வந்து வீட்டில் இல்லை, ஸோ அதை நான் போடல. மாதுளம்பழம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இவ்வளோ தான் இருக்குது. கொத்தமல்லி வந்து நிறைய போடணும், போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து கொத்தமல்லி கிடையாது, இருந்த கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் மாதுளம்பழமும் நிறைய போட்டால் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். இந்த 2 பொருள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.